சார் சார் ப்ளீஸ் சார் நம்புங்க சார், இது ஏன் வண்டி தான் சார், உண்மையை தான் சார் சொல்றேன். அத வாயால சொன்னா போதாது, பேப்பர் கையில இருக்கணும். சார் ப்ளீஸ் சார், நான் அவசரமா போயிட்டு இருக்கேன் சார், என்ன விடுங்க சார். எல்லாருக்கும் அவசரம் தான். வண்டியை காணோன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. வண்டியவும் விட முடியாது, உன்னையும் விட முடியாது. பேசாம அப்படி ஓரமா போய் நில்லு. சார் சார் ப்ளீஸ் சார். யோ, சார் போய் நில்லுங்கறல, போயா. என்ன சார் இப்படி சொல்றாங்க? இப்ப வண்டி இல்லாம நம்ம எப்படி போறது? இப்பவே 2 மணி ஆக போகுது. இதுக்கு மேல எப்படி சார் டெலிவரி கொடுக்க முடியும்? யோ, அவங்க டாக்குமெண்ட் எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணு. சீக்கிரம் குடிச்சினும், டைம் ஆயிட்டு இருக்கு. இவர் வேற திருட்டு வண்டிங்க சார். இது இவன் வண்டி தான், பேப்பர்ஸ் எல்லாம் பாருங்க. உன் பேர் என்ன? கதிர் சார். சார் இப்போ நம்புறீங்களா இது என் வண்டி தானே? ஒரு நிமிஷம் இரு, நான் ஆர்டிஓல இதை பத்தி விசாரிச்சுட்டு சொல்றேன். இந்தா இதை படி. சொல்லுங்க சார். அந்த பையன் வண்டிக்கு உண்டான பேப்பர்லாம் வச்சிருக்கான், எல்லாமே கரெக்டா இருக்கு. ஏதாவது காரணத்தை சொல்லி அவனை போக விடாம பண்ணுங்க. இல்ல மேடம், எல்லா பேப்பர்ஸும் சரியா இருக்கும்போது ரீசனே இல்லாம பிடிச்சு வச்சா பிரச்சனை ஆயிடும். பேர் ஏதாவது காரணத்தை சொல்லி அவனை கொஞ்ச நேரம் இங்கே பிடிச்சு வைக்க முடியாதா? இல்ல மேடம், வேற காரணமே இல்ல. இப்பெல்லாம் ஏதாவது பண்ணா அதை அப்படியே வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போட்டுறாங்க. அதுவும் இல்லாம அவனை ரொம்ப நேரமா நான் பிடிச்சு வச்சிருக்கேன். சரி விட்டு தொலைங்க. இந்தா புடி, பைக் எடுத்துட்டு கிளம்பு கிளம்பு. சார் மணி 2 ஆக போகுது. இதுக்கு மேல நம்ம வண்டியை தேடி எப்படி சார் டெலிவரி கொடுக்க போறோம்? முடியாது, எல்லாம் போச்சு. இந்த ஆர்டர் கையை விட்டு போயிடுச்சு. டேய் அப்படிலாம் இல்லடா, வண்டி போய் தேடி பார்க்கலாம். எங்கடா தேடுறது? அந்த கார்த்திக் இந்நேரம் ஊரை தாண்டி எங்கேயாவது எடுத்துட்டு போயிருப்பான். இல்லடா, அவன் இப்ப திரும்ப ஜெயிலுக்குள்ள போயிருப்பான். நானும் மாயாவும் ஐஜி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவர் ஜெயில செக் பண்ண போயிருக்காரு. சோ கண்டிப்பா கார்த்தி வண்டியை எங்கேயாவது விட்டுட்டு தான் போயிருப்பான். அப்படியே இருந்தாலும் அவனை இதுக்கு மேல தேடி கண்டுபிடிச்சு 2 மணிக்குள்ள சிலிண்டர் எடுத்துட்டு போய் அவங்களுக்கு டெலிவரி வர கொடுக்கணும்டா. நான் எடுத்த முதல் ஆர்டர் அது, அதுவும் கையை விட்டு போயிடுச்சு. கதிரு ஃபீல் பண்ணாதடா. அந்த சண்முக பவன் ஓனரை பார்த்து விஷயத்த சொல்லி டைம் கேட்கலாம். வா கிளம்பு, வாடா. சார் டயம் ஆகுது, இன்னும் சிலிண்டர் வந்த பாடம் இல்லையே சார். 2 மணிக்குள்ள அந்த தம்பி வந்து குடுக்கறேன்னு சொல்லியிருக்கான்ல, எப்படி கொடுத்துருவாப்பா? வாப்பா தம்பி, உனதான் காணாமன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். சிலிண்டர் கொண்டு வந்துட்டியா? சார் அது வந்து ஆல்ரெடி டைம் 2 ஆகுது. டெலிவரி எடுத்துட்டு வந்துட்டீங்களா? இல்ல சார், ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்ன ப்ராப்ளம்? அது வந்து சார், சார் இது நம்ம லோடு வண்டி தான் சார். ஹே மாயா, இது கதிரோட வண்டி தான். பரவாயில்லையப்பா, சொன்ன மாதிரி கரெக்டா தான் டெலிவரி பண்ணிட்ட. என் ஸ்டாஃப் கூட இப்பதான் சொல்லிட்டு இருந்தாரு, தம்பி மேல நம்பிக்கை இருக்கு, அதெல்லாம் கொடுத்துருவாருன்னு. என் நம்பிக்கையை காப்பாத்திட்டேன். தேங்க்யூ சார். சொன்னதை சரியா செஞ்சுட்ட. இனிமே எப்பவும் உனக்கு தான் ஆர்டர் கொடுக்க போறேன், சரியா? ரொம்ப சந்தோஷம் சார். லோனெல்லாம் இறக்கிற சொல்லுப்பா. சரி சார். தம்பி நீங்க அவங்க போலாம். அப்புறம்
வண்டி அண்ணா 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 நிறுத்துங்கண்ணா. டைமர் ஆயிட்டு இருக்கே, என்ன பண்றது? அண்ணா என்ன நின்னுட்டு இருக்கீங்க? போங்க சீக்கிரம் இறக்குங்க சிலிண்டரை. சரி சார், இறக்கிறேன். மாயா, எப்படி கரெக்டா வண்டி எடுத்துட்டு வந்த? மருதமலை போற ரோட்ல வண்டி நின்னுட்டு இருந்தது. நம்ம நினைச்ச மாதிரியே கார்த்திக் வண்டிய பாதியிலே விட்டுட்டு ஓடி இருக்கான். பாருடா, இந்த வண்டியெல்லாம் கூட உனக்கு ஓட்ட தெரியுமா? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறேன். எப்படியோ சமாளிச்சிட்டேன். பயங்கர டேலண்ட் தான் நீ. கையில பல வித்தைகளை வச்சிருக்க. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல மாயா. ஏய், எனக்கு எதுக்குடா நன்றி எல்லாம்? மொத்த ஆர்டருமே கையை விட்டு போயிடுச்சுன்னு நினைச்சேன். அப்படி போயிருந்தா என் பார்ட்னர் என் ஏஜென்சியை விட்டு வெளியே போக சொல்லியிருப்பான். எல்லாமே கையை விட்டு போயிருக்கும். என் லைஃபையே காப்பாத்தி கொடுத்துருக்கு. டேய், இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. தனாவை நல்லா பாத்துக்கணும்னு தான் நீ இவ்வளவும் பண்ற. என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதை நீ தாண்டி வந்துருவடா. நாங்க உன் கூட இருக்கோம். என்னடா சின்ன பையன் மாதிரி கண்காலங்கிட்டு இருக்க? இங்க பாரு, இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. மாயா செஞ்ச வேலையில கார்த்திக் இனிமே ஜெயில இருந்து வெளியில வர்றது கஷ்டம். சோ இனிமே அவன் தொல்லை இல்லாம வேலை பார்க்கலாம். ஏதோ கைதியை பார்க்க விட மாட்டேன்னு சொல்றாங்க. உள்ள ஏதாவது அவனை பண்ணிட்டீங்களா? சார் இல்ல சார், அப்படிலாம் எதுவும் இல்ல சார். ஏற்கனவே போலீஸுக்கு ரொம்ப நல்ல பேரு. இப்ப என்னெல்லாம் கேஸ் போயிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியும்ல? சார் அப்படிலாம் எதுவும் இல்ல சார், எல்லாம் சரியா தான் சார் இருக்கு. அத நீ சொல்லாத, நான் செக் பண்ணி பாத்துக்கிறேன். எனக்கு உன் மேல சந்தேகமா இருக்கியா? எல்லா கைதியையும் பரேட்ல நிக்க வை. அட்டெண்டன்ஸ் நோட் எடுத்துட்டு வா போ. சரிங்க சார், இதோ எடுத்துட்டு வரேன் சார். டேய், எங்கடா இருக்க? ஐஜி வந்துட்டாரு, அட்டெண்டன்ஸ் எடுக்க போறாங்க. என் வேலையை காலி பண்ணிடாத. சார், நான் ஜெயிலுக்குள்ள வந்துட்டேன். கொஞ்சம் சமாளிங்க. நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு உடனே வந்துடுறேன். சீக்கிரம் வந்து தொலைடா. சரிங்க சார். எங்கேயா இந்த ஜெயிலரு? சார் வந்துட்டேன் சார். இந்தாங்க சார். அங்க என்னையா போன் பேசிட்டு இருக்க? சார் அது ஏதோ கஸ்டமர் கேர் கால் சார். லோன் வேணுமான்னு கேட்டாங்க சார். எதுக்கு லோனை வாங்கி வச்சுக்க. இங்க ஏதாவது தப்பா இருந்தா உன் வேலை காலி ஆயிடும். அப்புறம் ஏதாவது கடை போட்டு தான் குலைக்கணும். சுரேஷ் இருக்க சார். பாண்டியன்
இருக்கேன் சார். கார்த்தி, கார்த்தி, கார்த்தி. சார் இருக்கு சார். நீதான் கார்த்திகா? கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்ல தெரியாதா? வாயில என்ன வச்சிருக்க? சார் இங்க டீ கார்த்திக்னு இன்னொருத்தர் இருப்பாரு, அதான் சார். சார் நீங்களே பாத்தீங்களா சார், எல்லாரும் இருக்காங்க. கிரிமினலை விட போலீஸ் ஒரு தப்ப எவ்வளவு தெளிவா பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியுமியா. உனக்கு இதான் லாஸ்ட் வார்னிங். திரும்ப ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தது சிவியரா ஆக்ஷன் எடுப்பேன். பி கேர்ஃபுல். ஓகே சார். அண்ணே, கார்த்திக் எதுவும் மாட்டலையே? இல்லம்மா, ஐஜிக்கு விஷயம் தெரியறதுக்கு முன்னாடியே கார்த்திக் உள்ள போயிட்டான். அது எப்படின்னு இன்னைக்குன்னு பார்த்து ஐஜி வந்திருக்காரு. யாரோ அவர்கிட்டயே போய் உள்ள கார்த்திகை பார்க்க விட மாட்டாங்கறாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கம்மா. எல்லாம் அந்த மாயாவோட வேலையாதான் இருக்கும். நானும் அதான் நினைச்சம்மா. அந்த சிலிண்டர் வண்டியும் அவளே கண்டுபிடிச்சு அவளே ஓட்டிட்டு போய் அங்க டெலிவரி கொடுத்துருக்கா. அந்த ஓனரும் இனிமே எல்லா ஆர்டரையும் கதிர்க்கே கொடுக்கறேன்னு சொல்லிட்டாராமா. நம்ம என்ன பண்ணாலும் இந்த மாயா நந்தி மாதிரி குறுக்க குறுக்க வந்து நிக்கிறா. போனா நல்ல வேலைமா, தலைக்கு வந்தது தலைப்பாயோட போயிருச்சு. இன்னைக்கு கார்த்திக் மட்டும் மாட்டி இருந்தா அவன் மேல இன்னும் கேஸ் விழுந்திருக்கும். அதுக்கப்புறம் நாம அவனை வெளியே எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிருக்கும். எப்படின்னு இவன் மட்டும் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறா? எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம எந்த வழியில போனாலும் அவ வந்துடுறா. அவளை மீறி எதுவுமே பண்ண முடியல. அவ மட்டும் அங்க இல்லாம இருந்திருந்தா அந்த குடும்பத்தை ஒண்ணு இல்லாம ஆக்கிருக்கலாமா. ஆனா அந்த ரகுராமே நினைச்சோம் அவளை அந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியல. அந்த குடும்பத்துக்கு அவ ஒரு காவல் தேவன் அவளை அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவளை மீறி அந்த குடும்பத்தை உடைக்கணும்னு உடனே லிங்கத்தை வர சொல்லு. சரி. ஏ லிங்கம், எங்க இருக்க? எதுக்கு உங்களுக்கு? எங்கேயோ இருக்கிறேன். இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? ஒரு முக்கியமான விஷயம், உடனே கிளம்பி நம்ம வீட்டுக்கு வா. அதெல்லாம் வர முடியாது. உங்க தங்கச்சி பிறந்த நாள் அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி என்னை எப்படி அவமானப்படுத்தினாங்க. அப்புறம் எதுக்கு கூப்பிடுறீங்க? வைங்க போன. லிங்கம், நடந்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். லிங்கம், ஒரு முக்கியமான விஷயம், உடனே கிளம்பி நம்ம வீட்டுக்கு வாங்க. வரேன்னு சொல்லிருக்காருமா. லிங்கம் வாங்க. என்ன வர சொன்னீங்க? என்ன விஷயம்? லிங்கம், ஒரு சதி நடந்திருக்கு. கேள்விப்பட்டேன். அந்த கதிருக்கு ஆர்டர் கிடைக்க விடாம தடுத்துருவேன்னு பெருசா சொன்னீங்க. ஆனா அவன் எல்லா ஆர்டரையும் டெலிவரி பண்ணி நல்ல பேர் வாங்கிட்டானா? எப்படி விட்டீங்க? நாங்க எங்கேயா விட்டோம்? எல்லாம் அந்த மாயாவால தான். நினைச்சங்க அவ தான் ஏதாவது கில் மாத்திரம் பண்ணியிருப்பான்னு. நமக்கு என்ன இது புதுசா? நம்ம எந்த முயற்சி எடுத்தாலும் அவ அங்கிருந்து வந்து கல்லா போட்டு நம்மளை காலி பண்ணிடுவா. அவகிட்ட தோத்துக்கிட்டே இருக்கிறது நமக்கு வாடிக்கை ஆகி போச்சே. யானை காதுல பூந்த எறும்பு மாதிரி போட்டு கொடைஞ்சிக்கிட்டே இருக்காளே. நம்மள போட்டு ஒரு வழி பண்ணிக்கிட்டே இருக்கல்ல. அந்த குடும்பத்தை காப்பாத்த தானே அவ இவ்வளவும் பண்றா. அவளை மீறி அந்த குடும்பத்துல ஒரு பெரிய இழவு விழணும். என்ன சொல்றீங்க? அந்த குடும்பத்துல இருக்க யாரோ ஒருத்தவங்களுடைய உயிர் போகணும். அதை தடுக்க முடியாம அந்த மாயா நொந்து சாகணும்.
ஏன் தலையை சுத்தி மூக்க சொல்லிடுறீங்க? யார் உயிர் எடுக்குன்னு சொல்லுங்க. இல்ல இந்த கதிரை வளர விடக்கூடாது. நாம முதல்ல அவன் கதையை முடிச்சிருவோம். அவன் சாகிறதால ரகுராம் குடும்பத்துக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு. அப்ப ரகுராமோட பொண்ணு தனம் அவளை கொன்னுட்டா அந்த குடும்பம் கதரும்ல. மாயாவும் அவ வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு தானே கதிருக்கு கல்யாணம் பண்ணி வச்சா. இல்லன்னு தனாவை கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு அவனுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். அவளை எதுவும் பண்ண வேண்டாம். இப்ப எதுக்கு சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்கீங்க? ஒரு மரம் வளரவே கூடாதுன்னா அதோட அடி வேற புடுங்கி எறியணும். அந்த குடும்பம் அழிஞ்சு போகணும்னா அதோட அடி வேறு ரகுராமன். அந்த ரகுராமனை போட்டு தள்ளிட்டோம்னா மொத்த குடும்பம் செதஞ்சு போயிடும்ல. அதுக்கு தான் லிங்கம் ஹோமம் நடக்கும் போதே முயற்சி பண்ணோம். ஆனா எதுவும் நடக்கல. அது நீங்க பிளான் பண்ணது, அதனால அது நடக்கல. இந்த தடவை நான் பிளான் பண்றேன், பக்காவா நடத்தி காட்டுறேன். அண்ணன், லிங்கம் சொல்றது சரிதான். ரகுராம் செத்தாதான் அந்த குடும்பம் செதறி போகும். ஜானகியும் கதறுவா. ஏன் வீடு தேடி வந்து என்ன அடிச்சுட்டு போனால அவ தாலியை இறக்கணும். இந்த தடவை கண்டிப்பா ரகுராமுடைய உயிர் போகணும்னு. அதெல்லாம் கண்டிப்பா பாத்துக்கலாங்க. என்னைய நம்பி பொறுப்பு ஒப்படைச்சிட்டீங்கல்ல, எல்லாத்தையும் பக்காவா நான் செஞ்சு முடிச்சிடுறேன். ரகுராமன் போய் சேர்ந்துட்டானா மாயாவை அடிச்சு விரட்டிட்டு என் பொண்ணை அந்த சீனுவுக்கு கட்டி வச்சிருவோம். இந்த தடவை எந்த தப்பும் நடந்துடக்கூடாது. எதுவும் நடக்காது, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி. சீனு சாப்பிடு வா. ஹலோ புருஷா. சொல்றீ பொண்டாட்டி, என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க பாரேன், இந்த பாட்டை பாரேன். நான் இந்த படத்தையே ஃபுல்லா பார்த்துட்டேனே. இந்த குழந்தைங்க எவ்வளவு கியூட்டா இருக்குல்ல. குழந்தைங்கன்னா கியூட்டா தான் இருக்கும். இந்த லைஃபும் நல்லா இருக்கும்ல. குழந்தை கூட விளையாடுறது, ஜாலியா சுத்துறது, டான்ஸ் ஆடுறது. என்ன திடீர்னு என் புருஷனுக்கு குழந்தைங்கள பத்தி எல்லாம் யோசிக்க தோணுது? இப்ப இல்லடி பொண்டாட்டி, உன்னை நான் எப்ப பார்த்தனோ அப்ப இருந்தே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓ, ஆமா, நமக்கு கல்யாணம் ஆகி நமக்கு குழந்தை பிறந்து அதை நம்ம தூக்கி கொஞ்சறது, குளிக்க வைக்கிறது, சாப்பாடு ஊட்டுறது, அப்புறம் நீ நான் பாப்பா ஒன்னா பைக்ல போறோம், அப்படியே சினிமாவுக்கும் போறோம். டேய் என்னடா விட்டா குழந்தைக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் யோசிச்சு வச்சிருப்ப போல. எல்லாமே யோசிச்சு வச்சிருக்கேன், ஆனா எல்லாமே கற்பனையா மட்டும்தான் இருக்கு. ரியல் லைஃப்ல எப்ப மாற போகுதுன்னு தெரியல. எப்ப மாறணும்னு நினைக்கிற? இப்பவே மாறினா கூட எனக்கு சந்தோஷம் தான். என்னடா புருஷா, வேற எதுக்கு பிளான் போடுற மாதிரி இருக்கு? நீ இப்படியெல்லாம் எதுவும் யோசிக்க மாட்டியா? யோசிப்பேன். யோசிச்சுட்டே இருந்தா எப்படி? ப்ராசஸ்ல இறங்க வேண்டாமா? என்ன பண்ணணும்? அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக வேணாமா? மேரேஜ் முடிஞ்சு இன்னும் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகவே இல்லையே. ஒரு நாள் மாமா நமக்காக ரூம் எல்லாம் ரெடி பண்ணாரு. நானும் ரெடி ஆகி வந்து நின்ன. நீதான் பெரிய இவனாட்டும் கீழே போய் படுத்துட்ட. தப்புதான். அதுக்காக நீ ரிவெஞ்ச் எல்லாம் எடுக்க கூடாது. நான் வேணா சாரி சொல்லிக்கிறேன். சாரி. அப்போ உனக்கு ஓகே தான். இப்போ ஓகே தான். உட்காரு. எங்க போற? கதவை லாக் பண்ண வேணாமா? பிச்சிருவேன். அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குல்ல. இப்ப என்னதான் பண்ணணும்? நல்ல நேரம் பார்த்து அதுக்குன்னு நாள் குறிச்சு தான் எல்லாம் பண்ணணும். சரி, பாத்துட்டா போச்சு. அது நீ நான்லாம் பண்ணக்கூடாது. வீட்ல இருக்கிற பெரியவங்க தான் முடிவு பண்ணணும். அப்படி வேற ஒண்ணு இருக்கா? நீ வேணா ஜானகிட்ட சொல்ல, அவங்க 4 டைம் எல்லாம் குறிச்சிடுவாங்க. ஏண்டா, எல்லாமே என் பெரியம்மா தான் பண்ணணும். நீ உன் அம்மா கிட்ட சொல்ல மாட்டியா? ஏன் அம்மா கிட்டியா? நீ ஏன் கேள? நான் கேட்டா சரி மருமகளே இப்போ உடனே அரேஞ்ச் பண்ணிடுறேன்னு சொல்லுவாங்களா? போடா. மாயா, நான் எப்படி இதெல்லாம் போய் கேக்குறது? ஏன்
தைரியம் இல்லையா? ஏய், தைரியம்லாம் இருக்கு, ஆனா கொஞ்சம் ஷையா இருக்கு. இதுக்கெல்லாம் வெக்கப்பட்டா அப்புறம் எதுவும் நடக்காதுடா புருஷா. உன்னால கேட்க முடியாதுன்னா விடு, எதுவும் வேண்டாம். அப்படியெல்லாம் விட முடியாது. நீயே இப்பதான் ஓகே சொல்லியிருக்க. இப்ப என்ன, நான் அம்மாட்ட கேட்கணும் அவ்வளவுதானே? உனக்கு தைரியம் இருந்தா கேளு. ஏய், யாருக்கு தைரியம் இல்ல? இப்ப பாரு, இன்னைக்கே பேசி எப்படி ஓகே பண்றேன்னு. அம்மா, சொல்லு சீனோ. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம் சொல்லு. தனியா பேசணுமா? கொஞ்சம் இப்படி வாங்க. ஏன் சீனு, இங்க முன்னாடிலாம் அதை சொல்ல மாட்டியா என்ன? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லாத, அம்மா கிட்ட ஒரு விஷயம் தனியா பேசணும். நாங்களே என்ன மூணாவது மனுஷங்களா? இந்த வீட்ல எதுவா இருந்தாலும் எல்லாரும் பேசிதானே முடிவெடுப்போம். சீனு, சாருவும் பார்வதியும் தானே இருக்காங்க, என்ன விஷயம் சொல்லு. அம்மா, இல்லம்மா, அது வந்து எதுவா இருந்தாலும் சொல்லேன்பா. சரி, நீங்களே தானே கேக்குறீங்க. எனக்கும் மாயாவுக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரி, பண்ணிக்கலாம். அண்ணி, ஏய், நீ இப்ப என்ன சொன்ன? அதாம்மா, எனக்கும் மாயாவுக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணுங்க. சீனு, என்ன நீ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் போய் இப்படி ஓப்பனா வந்து கேட்டுட்டு இருக்க? அதுக்கு தான் அம்மாவை தனியா கூப்பிட்டேன். நீங்க தான் எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லுன்னு சொன்னீங்க, அதான் சொன்னேன். டேய், கொஞ்சமாவது உனக்கு வெக்கம் இருக்காடா? இப்படி வந்து என்கிட்ட கேக்குற? இதுல வெக்கப்படுறதுக்கு என்னமா இருக்கு? கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கிறது தானே. எங்களுக்கும் கல்யாணம் ஆகி ரொம்ப மாசம் ஆச்சு. என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? அவ இந்த குடும்பத்துக்கு என்னென்ன வேலை பார்த்தான்னு மறந்துருச்சா உனக்கு? தனாக்கு கதிரை கட்டாயப்படுத்தி தாலி கட்ட வச்சா, அப்புறம் அவளை வீட்டை விட்டே அனுப்பி விட்டுட்டா. அம்மா, அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயமா. என்ன சின்ன இப்படி சொல்லிட்டு இருக்க? இங்க பாரு, நீயும் உன் மேல கோவமா தானே இருந்த, ஆனா இப்ப கொஞ்ச நாள் இப்படி ஆளே மாறிட்ட. அப்ப கோவம் இருந்துச்சு, இப்ப கோவம் இல்ல. ஏண்டா, அவ என்ன மாமியாருன்னு கூட பார்க்காம கை நீட்டி அடிச்சிருக்கான், அதெல்லாம் மறந்து போச்சா உனக்கு? அம்மா, அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயமா. அதுவும் இல்லாம நீங்களும் மாயாவை தப்பா பேசிருக்கீங்க. அப்போ என்ன விட அவ உனக்கு முக்கியமா போயிட்டாளா? அம்மா, நான் அப்படி சொல்லவே இல்லம்மா. நீங்களும் எனக்கு முக்கியம்தான், ஆனா எனக்கு மாயாவும் முக்கியம். சீனு, வீட்லயும் ஆல்ரெடி ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. பெரியப்பா மாயா மேல கோவமா இருக்காரு. நீ என்னடானா இப்ப போய். சாரு, கோவம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். நாளைக்கே எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தா மாமா அதை தூக்கி கொஞ்சிட்டு இருக்க போறாரு. ஓ, அந்த அளவுக்கு போயாச்சா? அந்த மாயா தான் உன்னை இப்படி எல்லாம் கேட்க சொல்லி தூண்டி விட்டாளா? ஐயோ அம்மா, அவெல்லாம் ஒன்னும் சொல்லலமா, நானா தான் கேக்குறேன். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? முடியாதுன்னு சொல்றேன். அவ உன் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையே எப்படி ஆயிடுச்சு? ரொம்ப அழகாயிடுச்சுமா. சீனு, அம்மா, இப்ப அவ எனக்கு ரொம்ப நல்ல பொண்டாட்டியே நடந்துக்கிறாமா. அது உங்களுக்கு போதாதா? போதாதுடா. அவ என்கிட்ட என்னைக்காவது மருமகளா நடந்திருக்காளா? அப்ப நீங்களும் நல்ல மாமியாரா நடந்துக்கணும். எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டல நீ. இங்க பாரு, அவ கூட வாழ்ந்தனா உன் வாழ்க்கை தான் வீணா போகும். இப்ப என்னதான் சொல்றீங்க? அந்த மாதிரி எந்த ஏற்பாடும் பண்ண முடியாதுன்னு சொல்றேன். சரி விடுங்க, அப்ப நான் பாத்துக்கிறேன். ஏய், நீ பாத்துக்கிறியா? ஆமா, உங்ககிட்ட சொல்லி பெரியவங்களோட ஆசீர்வாதத்தோட முறையா செய்யலாம்னு நினைச்சேன். மாயாவும் அதான் சொன்னா. இப்ப நீங்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா நாங்களே என்ன செய்யணுமோ அதை பாத்துக்கிறோம். என்னடா மிரட்டுறியா? நீங்க சரின்னு சொல்லேனா வேற வழி கிடையாதுமா. சரி, இங்க பாரு, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னால எந்த முடிவும் எடுக்க முடியாது. இந்த வீட்ல எல்லா முடிவும் எடுக்கிறது அண்ணன் தான். அவர் வரட்டும்,
வேணா அவர்கிட்ட கேட்டு சொல்றேன். மாமா சரின்னு சொல்லிட்டா? நீ சொல்லிருக்கல, அது என்ன செய்யணுமோ அதை செய்யறேன். இப்பதான் நல்ல அம்மா. தேங்க்யூமா. அத்தை, அப்ப நான் கிளம்புறேன். ஏய், என்ன சாரு, நீ எங்க போற? எங்க போறது? ஆத்துலயோ குளத்துலயோ போய் விழ வேண்டியதுதான். என்ன சாரு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இவ வேற என்ன நீ சொல்லுவா? அவன் என்னடா ஃபர்ஸ்ட் டேட்க்கு ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறான். நீங்களும் மாமாவை கிட்ட சொல்றேன்னு சொல்றீங்க. ஐயோ பார்வதி, அண்ணன் ஏற்கனவே மாயா மேல கோபமா தான் இருக்காரு. அவர்கிட்ட சொன்னா அவர் என்ன சரி நான் சொல்ல போறாரு? ஐயோ, கண்டிப்பா அதெல்லாம் வேண்டான்னு தான் சொல்லுவாரு. அவர் சொன்னா அவன் கேட்டுதானே ஆகணும். ஓ, அப்படி வரீங்களா நீ? அத்தை, ஒருவேளை பெரியப்பா சரின்னு சொல்லிட்டா? அதெல்லாம் அவர் சொல்ல மாட்டாரு. நான் பாத்துக்கிறேன், நீ எதுக்கும் பயப்படாத. டேய், என்னதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? என் அம்மாட்ட முடிஞ்சா பேசுன்னு சொன்னேல, இப்ப பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு. அண்ணன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம் சொல்லு. இத எப்படி சொல்றதுன்னு தெரியல. சொல்ல முடியலனா எழுதி காட்டு. ஏங்க, விளையாடுறதுக்கு நேரம் இல்ல. ஏண்டி, பேசணும்னு சொல்லிட்டு சொல்லாம இருந்தா எப்படி தெரியும்? எதை பத்தி பேசணும் உனக்கு? நம்ம பையனை பத்தி தான். சீனு பத்தி என்ன? அண்ணன், அவனுக்கும் மாயாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஏய், இது என்னமோ புது விஷயம் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. கல்யாணமாகி 5-6 மாசத்துக்கு மேல ஆச்சு. ஏங்க, இப்ப நான் பேசணுமா வேண்டாமா? அது மாமா, அக்கா என்னதான் சொல்ல வருதுன்னு கேட்போம் மாமா. இருங்க, சொல்லுக்கா. நீ இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்காம தான் நடந்தது. ஏன்னா அவ நல்ல மருமகளாவும் இல்ல, மகளாவும் இல்ல. இவ என்னென்ன பண்ணிருக்கான்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்ல. பத்மா, என்ன சொல்லணுமோ அந்த விஷயத்த சொல்லு. இப்ப எதுக்கு பழசெல்லாம் பேசிட்டு இருக்க? இல்லம்மா, அவ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா ஒரு அம்மாவா என் கடமையை நான் செய்யணும்ல. அப்படி என்ன கடமையை செய்ய போற? அவங்க கல்யாணம் என்னமோ முறைப்படியா தான் நடந்தது. ஆனா அதுக்கப்புறம் நடக்க வேண்டியது எதுவும் முறைப்படியா நடக்கல. என்ன நடக்கல இப்போ? அதான் 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே. ஷோ, அது இல்லங்க. முறையா அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் எதுவும் நடக்கலல்ல. ஓ, அந்த கடமையா? ஆமா ஆமா, கல்யாணத்துல நடந்த பிரச்சனையில அந்த சடங்கு எதுவுமே செய்யல. கல்யாணத்துல பிரச்சனை நடந்ததே இந்த மாயாவால தானே அத்தை? ஏய், இப்ப அதெல்லாம் எதுக்கடி பேசிட்டு இருக்க? அடுத்தது என்ன நடக்க வேண்டியிருக்கோ அதை பத்தி பேசுவோம். கல்யாணத்துக்கு அப்புறம் என்னென்னமோ நடந்துருச்சு. சீனுவும் அவ மேல ரொம்ப கோபமா இருந்தான். அதான் அவங்களுக்குள்ள சமாதானம் ஆயிட்டாங்களே பத்மா. ஏங்க, நானே இத பத்தி பேசணும்னு தான் இருந்தேன். அன்னைக்கு நல்ல மனசு இருக்க போய் தான் இப்ப இத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு ஆளா இருந்தா இப்படி எல்லாம் இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா இந்த மாயா அண்ணிய கை நீட்டி அடிச்சிருக்கா. பார்வதி, அத பேசி இப்ப என்ன ஆக போகுது? இல்ல அத்தை, இவ்வளவு நடந்தும் அண்ணி அவளுக்காக யோசிக்கிறாங்களேன்னு சொல்றேன். இல்ல பார்வதி, நான் அவளுக்காகலாம் எதுவும் யோசிக்கல. சீனுக்காக தான் பேசுறேன். அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல. அண்ணே, இந்த வீட்ல எந்த முடிவும் உங்களை கேட்காம நடந்ததில்ல. அதான் நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டுட்டு. இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு பத்மா? எனக்கு சம்பந்தம் இல்லாதவங்களை பத்தி எதுக்கு என்கிட்ட பேசுற? ஏங்க, மாயா நம்ம பொண்ணு மாதிரி தானே. அவளுக்கு நாம செய்ய வேண்டிய கடமையில நம்ம செய்யணும்ல. உன் தங்கச்சி பொண்ணு, ஏன் பொண்ணு இல்ல.
அவளுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு தான் அவளை தத்தெடுத்ததை கூட அறுத்தறிய நான் வக்கீல் கிட்ட சொல்லியிருக்கேன். அதான் உங்களுக்கு எதிரா திரும்ப அவளும் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காளே மாமா. யார் ஜெயிக்கிறாங்கன்னு கோர்ட்டுக்கு போகும்போது தெரியும். அங்க கொடுக்கிற தீர்ப்பு சட்டத்துக்கு மட்டும்தான். ஆனா என்ன பொறுத்தவரை இவ என் பொண்ணு இல்லைன்னு நான் எப்பவோ முடிவு பண்ணிட்டேன். அவளுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறப்போ அவ வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு முடிவெடுக்கிறதுக்கு நான் யாரு? ரகு, உன் கோவம் ஒரு பக்கம் இருக்கட்டும்பா. என்ன இருந்தாலும் அவ இந்த வீட்டு மருமக. நம்ம கடமைய நாம தானப்பா செய்யணும். அதை என்ன கேட்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லம்மா. இன்னமும் அவ இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு காரணம் அவன் சீனுவோட பொண்டாட்டிங்கிறதுனால மட்டும்தான். அவன் வாழ்க்கையில என்னால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் அமைதியா இருக்கேன். மற்றபடி இவளுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. பத்மா, உன் மகனுக்கும் மருமகளுக்கும் நீ என்ன செய்யணுமோ அதை நீயே முடிவெடுத்துக்கோ. நான் எதுலயும் தலையிட மாட்டேன். இல்லனா உங்களை கேட்காம எப்படி? இந்த வீட்டுல மத்தவங்க எல்லாரும் நான் சொல்றத கேட்டா நடக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்வாங்க. இன்னைக்கு இந்த விஷயத்துல உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. அம்மா, என்னம்மா இது? அண்ணன் இப்படி சொல்லிட்டு போறாரு. மச்சான், அவர் எதுவும் செய்ய வேண்டாம்னு சொல்லலையே. பத்மாவுக்கு இப்பதான் புத்தி வந்து சீனு மாயா வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் பண்றா. அதை எதுக்கு மச்சான் தடை பண்ணணும்? பத்மா, நீ சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிரு. சரிங்க மச்சான். சரிங்க மாமா, வாங்க. பாத்தியா, எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. என்ன பார்வதி, அண்ணன் இதெல்லாம் செய்ய வேணாம்னு சொல்லுவாருன்னு நினைச்சேன். அவர் என்ன இப்படி சொல்லிட்டு போறாரு? அண்ணி, அவங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க. என்ன நீயும் இப்படி சொல்ற? எதிரி எரியிற கல்ல வாங்கி திரும்பவும் அவன் மேலேயே எரியணும் அண்ணி. இப்ப கோவில்ல தனாவும் கதிரும் அந்த கேஸ் வருமானம் வந்ததுக்காக பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஜானகியும் மாயாவும் அங்கிருந்து வீட்டுக்கு கொஞ்சம் பிரசாதத்தை தூக்குவாளியில வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த பிரசாதத்துல எப்படியாவது விஷத்தை கலந்து